வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இபிஎஸ்ஸின் கோவை பிரச்சாரத்தில் கோட்டை விட்டதா அதிமுக? வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தின் மூலம்தான் ஜூலை 7ஆம் தேதி கோவை மேட்டுப்பாலத்திலிருந்து தனது பயணத்தை தொடங்கியார் எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 16 நாட்களில் 35 தொகுதிகளை கடந்து தனது முதல்கட்ட பிரச்சார பயணத்தை முடித்திருக்கிறார் என்று செய்திகள் வெளியாகின. 2010 ஜூலையில் அப்போதைய திமுக ஆட்சிக்கு எதிராக கோவையில் தான் தனது முதல்கட்ட பிரச்சாரத்தை பொதுக்கூட்டத்தை நடத்தினார் ஜெயலலிதா. அம்மா வழியில் இபிஎஸ்ஸும் கோவை மேட்டுப்பாலத்திலிருந்து சென்டிமெண்டாக இப்போதைய திமுக ஆட்சி வீழ்வதற்காக தனது பிரச்சார பயணத்தை அதே ஜூலை மாதத்தில் 7ஆம் தேதியில் தொடங்கியிருக்கிறார். ஆட்சிக்கு எதிரான தனது பிரச்சார பயணத்தை தொடங்க பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் கோவையை தொடக்க புள்ளியாக தேர்வு செய்தார். இபிஎஸ்சி படை திரட்டுவதிலே கைகேர்த்த முன்னாள் அமைச்சரான எஸ்பி வேலுமணி தன்னலக்கத்தில் சுறுசுறுவென அவர் சுரண்டாராம். அது மட்டுமன்றி 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட கோவை மாவட்ட பக்கத்தில் 10 தொகுதியிலும் அதிமுக கூட்டணியே அள்ளியது. அதற்கு காரணமாக இருந்தவர்தான் அமைச்சர் எஸ்பி வேலுமணி ஆவார். தேர்தல் பிரச்சாரத்தின் போதுட வேலுமணியை டார்கெட் வைத்து ஸ்டாலின் அவர்கள் செய்த பிரச்சாரத்தை எல்லாம் கண்டுகொள்ளாமல் அனைத்து கட்சிகளும் அதிமுக அணியை வெற்றி கொடுத்தார்கள். கோவை மக்கள் அந்த செல்வாக்கை கோவை மாவட்ட நிர்வாகிகள் இப்போதும் அப்படியே கூட்டம் கூட்டுவதில் எதிரொலியாக செய்தார்கள் என்றே இன்றுதான் சொல்ல வேண்டுமா? அதாவது கோவையில் 2 நாட்களாக முகாமிட்ட இபிஎஸ் அவர்கள் மேட்டுப்பாளையம், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, கோவை தெற்கு ஆகிய தொகுதிகளில் பிரச்சாரம் செய்தார். நடுவில் கூட ரோடு ஷோ நடைபெற்று கலந்துரையாடல் மூலம் மக்களை சந்தித்தார். இருப்பினும் எதிர்பாராத அளவுக்கு மக்களை திரட்டி நிறுத்த அதிமுக எம்எல்ஏகளில் உள்ளிட்ட நிர்வாகிகளும் தவறவிட்டார்களாம். அத்தனை பேருமே எல்லா வேலுமணியை பார்த்துக்குவாறு என்ற சிந்தனையில் இருந்து விட்டார்கள் என்னவோ. இது குறித்து நம்மிடம் பேசிய கோவை அதிமுகவின் பொதுச் செயலாளரான இந்த பிரச்சார பயணத்தில் கோவையில் அதிமுகவின் மத்தியில் உற்சாகத்தையும் வரவைத்திருக்கிறது என்றால், கோவை மாவட்டத்தையே தன்வசம் வைத்திருக்கும் அதிமுக பொதுச் செயலாளரின் பிரச்சார பயணத்தை பிரண்டாக்கமாக்குவதில் கோட்டை விட்ட மறுக்க முடியாதாம். கட்சியை பொறுத்தவரை சம்பாதித்தவர் செலவு பயந்து எதையும் செய்யவில்லை. மாவட்ட கட்சி அலுவலகத்திலே இபிஎஸ்கள் வந்து போக எதிர்பார்க்க கூட்டமும் இல்லை. கடந்த முறை கோவை மாவட்டத்தில் 10 தொகுதிகளே அதிமுக கூட்டணியே வெற்றி பெற்றது. எஸ்பி வேலுமணியின் களப்பணியும் கோவைக்கு அவர் கொண்டு வந்த நல திட்டங்களும் தான் காரணம். அதேபோல் இம்முறையும் திட்டமிட்டு பணிகளை தொடங்கியிருக்கும் வேலுமணி அவர்கள் தொகுதி வாரியாக செல்விகள் திட்டங்களையும் நடத்தி முடித்து பூத் கமிட்டிகளையும் முழுமையாக அமைத்து முடித்திருக்கிறார். திண்ணை பிரச்சாரத்தின் மூலம் வாக்காளர்களை சந்தித்து இந்த ஆட்சியில் அவலங்களையும் எடுத்துரைக்க வேண்டும் என்று தொண்டர்களை விரட்டி கொண்டே இருக்கிறார் வேலுமணி அவர்கள். ஆனால் தேர்தல் பணிகளில் அவர் காட்டும் தீவிரத்தை மற்ற நிர்வாகிகள் காட்டுவதில்லை என்றே கூறலாமா? அதாவது இதை தொடர்பாக கோவை மாநகர மாவட்ட அதிமுக செயலாளர் அம்மன் அர்ஜுன் அவர்கள் எம்எல்ஏவிடம் கேட்டதற்கு, இபிஎஸ்க்கு கட்சியினர் மட்டுமல்லாது பொதுமக்களும் தன்னெழுச்சியாக வந்து கோவையின் ரெஸ்பான்ஸை பார்த்துவிட்டு தான் மற்ற மாவட்ட செயலாளர்களும் தலைமையிலிருந்து கண்டிப்பான உத்தரவுகளும் பறந்ததாக சொல்லப்படுகிறதா. இதையடுத்து தான் அந்தந்த மாவட்ட முன்னாள் மாண்புமிகு சுற்றுச்சுறுப்பாக களத்தில் இறங்கி தங்கள் அரசியல் களத்தை மும்பாரமாக செயல்பட வேண்டும் என்று அவர் கூறியிருந்தாராம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.